ஆஸ்ட்ரியா ஹங்கேரி அப்படிங்கிற நாட்டுல ஒரு பையன் இருந்தான். அவனோட பேர் தாமஸ் பேட்டா. அவர் ஒரு கிறிஸ்தவர். இவர் அப்பா சுகவீனமா படுத்த படுக்கையா இருக்கிறாரு. இவரோட தம்பி தங்கைகள் ஸ்கூல் போறாங்க. இவருக்கு ஸ்கூல் போய் படிக்க முடியாது. ஏன்னா இவர் அவ்வளோ ஏழை. அதனால ரோட்டு ஓரத்துல உட்காந்து போற வர்ற எல்லாரோட செருப்புகளை தைச்சு அந்த வேலையை இவர் செஞ்சுட்டு வந்தாரு. அந்த செருப்பு தைத்து வர்ற பணத்தை வச்சு இவர் அந்த பணத்தை ஆலயத்துக்கு கொண்டு வந்து தசம்பாகம் போடுவாரு. அப்போ அவர் எல்லாத்தையும் பாப்பாரு. அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய போடுறாங்க. ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் தான் போடுறாரு. இவருக்கும் மத்தவங்கள போல அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தது. அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் அந்த பணத்தை எடுத்து பார்க்கிறப்போ அது 2 ஷில்லிங் இருந்தது. இப்போ அவர் தீர்மானிக்கிறாரு, நான் எனக்கு என்ன மீதம் பிடிக்கும் அந்த 90% நான் இப்போ தசம்பாக் கொடுக்க போறேன் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. அதனால இப்போ இடது கையில தனக்காக வச்சிருந்த அந்த அதிக பணத்தை அந்த 90% ஆஃபரிங் பாக்ஸ்ல போடுறாரு. தசம பாகமான அந்த 2 ஷில்லிங்க தாங்கிட்டே வச்சுக்கிறாரு. இப்போ வீட்டுக்கு வந்தா அம்மா, தம்பி, தங்க, வயதான வியாதி படுக்கையில இருந்த அப்பா இவங்கள கவனிக்க இது போதாது போதாது. அம்மா இவர திட்டுனாங்க. "இப்படியெல்லாம் நீ காசு போடணும்னு ஆண்டவர் நினைக்க மாட்டாரு" அப்படின்னு சொல்லி. "பரவாயில்லம்மா, ஆண்டவர் எனக்கு நெறைய குடுப்பாரு. நாளைக்கு நெறைய பேரோட செருப்பு அறுந்து போகும்படி செய்வாரு" அப்படின்னு சொன்னாராம்மா. இப்போ அந்த நாளையும் வந்துருச்சு. பாதையில இவரு உட்கார்ந்து 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 பார்க்குறாரு. அட மழை பெய்யுது. மழை அப்படிங்கிறதுனால யாருமே வெளியில வரல. வழக்கமா யாராவது ஒருத்தர் 2 பேராவது வருவாங்க. அன்னைக்கு பார்த்து ஒருத்தரும் வரலையாமா. இப்போ இவரு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஆனா இவரு ஆண்டவர்கிட்ட சொன்னாரு. ஆண்டவரே, நான் அந்த 90% கொடுத்தப்போ ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் எனக்கு வந்தது. நான் உம்மை கனம் பண்ணுவது உமக்கு தெரிந்தது அப்படின்னு எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னாராமா. நேற்று இத தொடங்கிட்டேன். இனி இத நான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன நடந்தாலும் இனி உமக்கு அந்த 90% தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. இப்படி அவர் ஜெபிச்சுட்டே இருக்கும்போது மழை தண்ணீர்ல ஒரு ரப்பர் துண்டு ஒண்ணு மிதந்துட்டு வருது. இப்போ அதை எட்டி எடுத்த இந்த மனுஷன் அத ஒரு செருப்பு போல செஞ்சு அத ஒரு ரப்பர் துண்ட போட்டு வச்சிருந்தாரு. இது வெறும் பொழுதுபோக்குக்காக தான் செஞ்சாரு. இப்போ மாலை வேலை ஆச்சு. அங்க ஒரு ஐயா வராரு. தன்னோட ஷூவ சரி செஞ்சு குடுக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட கேட்கிறாரு. இவரும் சரிங்க சார். ஷூவ கழற்றி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, அந்த மனுஷன் தம்பி நான் நிக்கிற இடமெல்லாம் ரொம்ப தண்ணீரா இருக்குதே. நான் எப்படி வெறும் கால்ல நிக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவரு தான் பொழுதுபோக்குக்காக செஞ்சு வச்ச அந்த ரப்பர் செருப்ப தொடச்சு, சார் இதுல நின்னுக்கோங்க சார் அப்படின்னு குடுக்குறான். அதுக்குள்ள நான் ஷூவ சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அவரு அத போட்டு அதுல நடந்து பார்க்குறாரு. "தம்பி இது என்னோட காலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குது. இத நான் என் வீட்டுக்குள்ள அணிந்தா எனக்கு இது ரொம்ப லகுவா இருக்கும். அதனால இந்த ஜோடி செருப்பினோட விலைய சொல்லுங்களேன். நான் அத குடுக்குறேன்" அப்படின்னு சொல்றாரு. "சார் இத நான் விக்கிறதுக்காக செய்யல சார். சும்மா தான் செஞ்சேன். அதனால எனக்கு இதனோட விலையெல்லாம் போடத் தெரியாது" அப்படின்னு இவரு சொல்றாரு. "ஷூ சரி செய்ததுக்கு 4 ஷில்லிங் தர்றேன். இந்த ஜோடு செருப்புக்கு 40 ஷில்லிங் தர்றேன்" அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பணத்த தாமஸ் பேட்டா கிட்ட குடுக்குறாரு. அதாவது அதுக்கு முதல் நாள் அவர் தசம்பாகமா போட்டது 18 ஷில்லிங். மறுநாள்ல இப்போ அவருக்கு கிடைச்சது 2 மடங்கு அதிகமா கிடைச்சது. இன்னும் 4 ஷில்லிங் கூடுதலாவே கிடைச்சது. அடுத்த நாள் ஆள் மாற்றி வந்துட்டே இருக்காங்க. எனக்கும் இதே போல செப்பல் வேணும். எனக்கும் இதே போல வேணும்னு சொல்லி ஒருத்தர் மாறி மாறி வந்துட்டே இருந்தாங்க. இவரும் அவங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு குடுக்குறாரு. இப்போ நெறைய கஸ்டமர்ஸ் வந்ததுனால, அந்த ரப்பர் இவருக்கு தேவையா இருந்தது. இப்போ அந்த ரப்பர் எங்கிருந்து வந்ததுன்னு இவருக்கு தெரியல. உடனே அந்த தண்ணீர அடித்து வந்த அந்த பாதைய நோக்கி போறாரு. அங்க போய் பார்க்கும்போது அது ஃபேக்டரியோட கழிவு பொருளா இருந்தது. இப்போ இவருக்கு இதே போல நெறைய தேவை. அதனால ஆர்டர் எடுக்குறாரு. எல்லாருக்குமே தச்சு குடுக்குறாரு. அதுதாங்க பேட்டா ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1872ஆம் ஆண்டு ஆஸ்ட்ரியா ஹங்கேரியனோட பெரிய பணக்காரனான இந்த தாமஸ் பேட்டா அறிமுகப்படுத்தப்படுறாரு. ஆட்கள் வர வர இவருக்கு நெறைய வேலை செய்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. கம்பெனியும் தேவைப்படுது. பிரம்மாண்டமான கம்பெனியாக அது வளர்ந்தது. இன்னைக்கும் அந்த பேட்டா கம்பெனிய நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். 1902ஆம் வருஷம் தான் ரைட் பிரதர்ஸ் முதல்ல விமானத்த கண்டுபிடிக்கிறாங்க. 1914 இருந்து 1918 வரைக்கும் நடந்த முதல் உலக யுத்தத்துல முதல் யுத்த விமானங்கள் கண்டுபிடிக்கப்படுது. 1924ஆம் ஆண்டு உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக
தனக்காக ஒரு சொந்த விமானத்தையே இந்த மனுஷன் தாமஸ் பேட்டா வாங்குறாரு. பாத்தீங்களா? ஆண்டவர் இவரோட இருந்ததுனால, இவர் ஆண்டவருக்காகன்னு குடுத்ததுனால, எதுவுமே இவரோட வாழ்க்கையில வீணா போல. ஆண்டவரோட வார்த்தை சொல்லுது, "வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு." அது மட்டும் இல்லங்க. "உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு. அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பலனை காண்பாய்" அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆகாரத்த எடுத்து தண்ணிக்குள்ள போட்டேன்னா, அது காணாம போயிருமே, அது வீணா போயிருமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். ஆனா, அதுக்குள்ள இருக்கிற பலன் மிகப்பெரிய பலன் அப்படிங்கிறத அத அனுபவிச்சவங்க நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க.